பார்த்த வீடியோல வந்து ஆக்சியஸ்னா என்ன? ஆக்சியஸ் வச்சு யூஸ் பண்ணி எப்படி பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணலாம், கெட் பண்ணலாம், அடுத்து போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோல ரியாக்ட் ரவுட்டர் டாம்ஸ்னா என்ன? நேவிகேஷன் தான் என்ன? ரவுட்டிங்னா என்ன? இத வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒரு ரவுட்டிங் லைப்ரரி. ரவுட்டிங் சொன்னா ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு நேவிகேட் ஆகும் இல்லையா? இதத்தான் ரவுட்டிங் சொல்லுவோம். ரீடைரக்ட் ஆகுறது ரவுட்டிங்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து இந்த ரியாக்ட் ரவுட்டர் டெர்ம் வந்து என்ன பண்ணும்னு சொன்னா, ஒரு சிங்கிள் பேஜ்ல நேவிகேஷன் வந்து கிரியேட் பண்ணும். மல்டிபிள் பேஜா லோட் ஆகாது. சிங்கிள் பேஜாவே இருக்கும். வித்தவுட் ரீலோடிங். அதாவது வித்தவுட் ரீலோடிங் சொன்னா, இப்போ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போறோம்னு சொன்னா, ஆம் மத்த வேற இதில ஜாவாவோ இல்ல பைத்தானோ பார்த்தீங்கன்னு சொன்னா, ரீலோட் ஆகி ஃபுல் சோர்ஸ் கோடுமே ரீலோட் ஆகும். இல்ல ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே ரீலோட் ஆகி நேவிகேட் ஆகும் இன்னொரு ஃபைலுக்கு. இதில வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, அ தேவையான டாம் மட்டும். அதாவது டாம் இருக்கு இல்லையா? அந்த டாம்ல வந்து அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். டாம்ல வந்து ஒரு மெயின் பிளேஸ் நடக்கும். தேவையான ஃபங்ஷன் மட்டும் தான் நடக்கும். நமக்கு வந்து ஒரு ஈவென்ட் லிசனரோ இல்ல பட்டன் கிளிக்கிங்கோ ஏதோ ஒண்ணு பண்ணும்போது நம்மளோட ரெக்யூர்மென்ட் என்னவோ, நமக்கு தேவையானது என்னவோ, அது மட்டும் தான் பண்ணும். அந்த ஃபங்ஷன மட்டும் தான் பண்ணும். அதான் ரியாக்ட் டாமோடது. அதே கான்செப்ட்ட வந்து இந்த ரவுட்டர் டாமும் யூஸ் பண்ணும். இப்போ வந்து இந்த ஒரு ஒரு ஹோம்ங்கிற பேஜ்ல இருக்கும். அபௌட் பேஜுக்கு போகணும்னு சொன்னா, அந்த அபௌட் பேஜுக்கு பட்டன வந்து கிளிக் பண்ண உடனேயே, அந்த அபௌட் பேஜ் பட்டன ரீடைரக்ட் பண்ணும். டைரக்ட்டா அதுக்கு மட்டும் தான் பண்ணும். அ ரீலோட் ஆகாது. எந்த ஒரு பேஜும் ரீலோட் ஆகாது. ரீலோட் மீன்ஸ் ஃபுல் ப்ராஜெக்ட்டும் ரீலோட் ஆகாது. தேவையான ப்ராசஸ் மட்டும் தான் நடக்கும். அதுக்கு தான் அதத்தான் வந்து வித்தவுட் ரீலோடிங்ன்னு சொல்லுவாங்க. இப்போ சொன்னோம் இல்லையா? ஹோம் பேஜ்லேருந்து அபௌட் பேஜுக்கு போவோம் சொல்லி. இந்த மாரி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மட்டும் வந்து இது வந்து யூஸ் ஆகாது. மல்டிபிள் பேஜுக்கு ஹோம் பேஜ், அபௌட் பேஜ், இல்ல கான்டாக்ட் பேஜ், இல்லன்னு சொன்னா ரிப்போர்ட் பேஜ் இந்த மாரி மல்டிபிள் பேஜ் இருக்கும். மல்டிபிள் பேஜையும் ஒரு சிங்கிள் பேஜாவே வந்து ரன் பண்ணும். அதுக்கு தான் வந்து இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்து யூஸ் ஆகுது. ஓகே. இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளோட ஃபைல்ல. அதுக்காக நான் இதுக்கு முன்ன உள்ள வீடியோல வந்து ஒரு ஆக்சியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தோமா ஃபோல்டரு. அதே ஃபோல்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் செமஸ் கிளைண்ட்டில் சோர்ஸில் இப்போ ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ரவுட்டர் ரவுட்டர்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளோட காம்பனண்ட் வந்து எப்பயுமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் லெட்டரில் இருக்கிறது பெட்டர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ரவுட்டர் டாட் ஜேஎஸ்எக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஆர்எஃப்சி இருக்கு இல்லையா? ரியாக்ட் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஷார்ட்கட் மெத்தடில். ஓகே, இந்த ரவுட்டர் வந்து எடுத்துடலாம். அதுக்கு முன்ன இதை வந்து ஒரு ஹோம் பேஜ்னு வச்சு ரீநேம் பண்ணிக்கலாம். ரவுட்டர் வேண்டாம், ஹோம் டாட் ஜேஎஸ்எக்ஸ்னு வச்சுக்கலாம். சேம் இங்கேயும் ஹோம் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அபவுட்னு சொல்லி டாட் ஜேஎஸ்எக்ஸ். இதுவும் ஆர்எஃப்சி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபைல் கான்டாக்ட் சொல்லி வச்சுக்கலாம். கான்டாக்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே, இதுலேயும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சரி, ஓகே. இப்போ வந்து ஹோமு, கான்டாக்ட், அபவுட்னு சொல்லிட்டு ஒரு 3 காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். 3 காம்பனண்ட்லையும் ஒவ்வொரு காம்பனண்ட் வந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு எப்படி வந்து நேவிகேட் பண்ணுறோம் அந்த ரியாக்ட் ரவுட்டர் டாமோ வச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்ன நம்ம வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிற லைப்ரரியை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் தான் இதை வச்சு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம கிளாஸுங்கிற மெயின் ஃபோல்டர்லேருந்து ஆக்சியஸுங்கிற சப் ஃபோல்டருக்கு போய்க்கிறோம். அதுக்கு சிடி ஸ்பேஸ், சிடிங்கிறது சேஞ்ச் டைரக்டரி, ஆக்சியஸ் வந்து ரீடைரக்ட் பண்ணுறோம். ஓகே, ஆக்சியஸ். நெக்ஸ்ட் ஆக்சியஸ்குள்ள இருக்கிற கிளைண்ட் தான் நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் ஃபைலு. அதனால ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து போகிறதுக்கு சேஞ்ச் டைரக்டரி ஃபேஸ் கிளைண்ட். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து இந்த மெயின் ஃபைல், இந்த ஃப்ரண்ட் எண்டோட மெயின் ஃபைல் வந்து இந்த கிளைண்ட் தான். அந்த கிளைண்ட்டில் வந்து நம்ம வந்து ரியாக்ட் ரவுட்டர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு என்பிஎம் யூஸ் பண்ணுறோம். என்பிஎம்ங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜர். இன்ஸ்டால்
React router DOM, React hyphen router hyphen DOM. இதான் சின்டாக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே, என்டர் பண்ணிடுங்க. இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களோட நெட்வொர்க் ஸ்பீட் பொறுத்து மாறும். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஆப்பில் போய் யூஸ் பண்ணலாம். ஆப் தான் நம்மளோட, இந்த ஆப்புங்கிற காம்பனன்ட் தான் நம்மளோட ப்ராஜெக்டோட ஃபேஸ் ஃபைல். ஓகே, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண கோடை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணுறது Ctrl+A கொடுத்து ஃபுல்லாக மார்க் பண்ணி எக்ஸப்ட் பண்ணிட்டேன். இப்போது RFC ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இங்கேயே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஆப் எடுத்துகிட்டு இந்த டிவ்ங்கிற பேரண்ட் டேக்குள்ளேயே, ஓகே நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டம் தானே யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிவ்ங்கிற பேரண்ட்டே தேவையில்லை. நம்ம வந்து இங்கே வந்து ரவுட்டர்லேருந்து அந்த டாம்லேருந்து வரும் இல்லையா, ப்ரௌசர் ரவுட்டருங்கிற ஒரு பேரண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே ப்ரௌசர் ரவுட்டருங்கிற பேரண்ட் டேக்கை வந்து கால் பண்ணுறோம். ஓகே, அதுவே சக்ஸஸ்ன்னு வருது. ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும். ஓகே, ப்ரௌசர் ரவுட்டர் ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது இன்னும் இம்போர்ட் ஆகலை, நம்ம மேனுவலாக இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரௌசர் ரவுட்டருக்கு அப்புறம் ரவுட்ஸ் கொடுக்கணும். ஓகே, ரவுட்ஸு 10 ரவுட்டில் தான் நம்மளோட பாத்தோட நேம் என்ன, நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி எலமெண்ட்லாம் வந்து இங்கே வந்து கொடுப்போம் சொல்லி வரும். அதுக்கு முன்னே நம்ம வந்து இந்த ரவுட்டர் டம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரியாக்ட் ரவுட்டர் டம்ங்கிற பேக்கேஜில் இருந்து ப்ரௌசர் ரவுட்டர் ரவுட்டுங்கிற ஃபீல்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இம்போர்ட் கேர்லி பிரேசஸில் ப்ரௌசர் ரவுட்டர் ரவுட்ஸு ரவுட் கேர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரம்ங்கிறது எதுவும் இல்லை. இந்த இந்த பார்த்துருக்கு இல்லையா, இந்த ப்ரௌசர் ரவுட்டர் ரவுட்டுங்கிறதுலாம் எங்கேருந்து வருது, அதாவது எந்த பேக்கேஜ்லேருந்து வருதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது தான் ஃப்ரம் போடுவோம். ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிற ஒரு லைப்ரரியிலேருந்து இந்த பேக்கேஜ் எல்லாம் வருது. அதனால இங்கே ரியாக்ட் ரவுட்டர் டாமை மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஃப்ரம் வந்து கேப்ஸ் கொடுக்கூடாது. ஓகே, இப்போ எந்த எரரும் இல்லை, கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே ரவுட் இருக்கு இல்லையா, ரவுட்டில் வந்து ஒரு பாத்து ஒன்று கொடுக்குறோம். பாத்துங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட யூஆர்எல்ல ப்ரௌசரில் பார்த்துருப்பீங்க இல்லையா, டாப்பில் யூஆர்எல் வரும். யூஆர்எல்ல எந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணுறது இங்கே தான் வந்து டிஃபைன் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம வந்து வெறும் ஸ்லாஸ் மட்டும் கொடுத்தோம்னு சொன்னால் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த நம்மளோட ஃபைலோட நேமு இல்லை பாத்தோட நேமு எது வேணாலும் கொடுக்கலாம். இது கொடுக்குறது வந்து எதுக்காக சொன்னால், ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ண உடனே எந்த ஃபைல் ஃபஸ்ட்டாக ரன் ஆகணும், இல்லை வந்து லாகின் கிரெடென்ஷியல்ஸ் வந்து கரெக்டாக போட்டால் தான் ஹோம் பேஜுக்கு போக முடியும், ப்ரொஃபைல் பேஜுக்கு போக முடியும். இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது வந்து இந்த பாத்து தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக எலமெண்ட் கொடுக்குறோம். எலமெண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட அந்த காம்பனண்ட் நேம் இருக்கு இல்லையா, ஹோமு அபவுட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஹோமு அபவுட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் வந்து எலமெண்ட்டாக வந்து இங்கே வந்து எலமெண்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே, எலமெண்ட்டில் வந்து கேர்லி பிரேசஸ்க்குள்ள தான் ஒரு டேக் நேமாக தான் வந்து இந்த காம்பனண்ட் நேம்லாம் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹோம்ங்கிற காம்பனண்ட் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே, ஹோம்ங்கிற காம்பனண்ட் வந்து ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு, நம்ம மேனுவலாக இம்போர்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதே சேம் மெத்தட் தான், அதனால நான் ஒரு மூணு டைப் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அபவுட்டு இங்கே வந்து
அபோட்டுங்கிற காம்பனண்ட். நெக்ஸ்ட் காண்டாக்ட்ங்கிற காம்பனண்ட். இது மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அபோட் கொடுக்குறேன். அபோட் ஃப்ரம் அபோட். ஓகே, அதே மாதிரி சேமஸ் காண்டாக்ட் ஃப்ரம் காண்டாக்ட். ஓகே, மூணு காம்பனண்ட்டுமே இம்போர்ட் பண்ணியாச்சு, காலும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னே ஒவ்வொரு காம்பனண்ட்டும் என்ன நேமில் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, இது அபோட் காம்பனண்ட்னு இருக்குது. இது காண்டாக்ட் காம்பனண்ட் இருக்குது. ஹோம் காம்பனண்ட் வந்து ஹோம் காம்பனண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு நேமும் இல்லை, அதனால ஒரு நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த ஹோம் காம்பனண்ட்டுக்கு வந்து இங்கேயே ஒரு நேம் ஹோம்லேயே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ரன் பண்ணலாம். npm ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, ரீடைரக்ட் பண்ணிடும். அது டைரெக்டாக வந்து ப்ரௌசருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும். நம்ம வந்து மேனுவலாக வந்து ப்ரௌசர் போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஓகே, ப்ரௌசர் வந்தாச்சு. ஓகே, இப்போ லோடாகி முடிஞ்சிச்சு. ஹோம் காம்பனண்ட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதே வரணும்னு சொல்லி எதுவும் மென்ஷன் பண்ணல. இது இதை வச்சு மென்ஷன் ஆகி வருதுன்னு சொன்னால் அந்த ஸ்லாஸ் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போது வேற ஒரு காம்பனண்ட்டுக்கு ஸ்லாஸை வந்து மாற்றுவோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆப் போய்க்கலாம். ஆப்பில் இந்த அபோட்டை எடுத்துட்டு இங்கே வந்து ஹோம் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நினச்சிக்கிறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு கொடுத்ததுனால இது வந்து ஃபஸ்ட்டாக வருது, அதனால தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கொடுத்த காம்பனண்ட் வந்து ரன் ஆகுதுன்ற மாதிரி நினச்சிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து மென்ஷன் பண்ணுறது ஃபஸ்ட்டு எது ரன் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது இந்த ஸ்லாஸ் தான். ஓகே, ப்ரௌசர் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அபோட் காம்பனண்ட் வந்து ரன் ஆகுது. இதுக்கு முன்னே ஹோம் காம்பனண்ட் வந்துச்சா. சரி, ஓகே. இப்போ ஒரு பட்டன் கொடுத்து இந்த ப்ரௌசர் ரவுட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இதை ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹோம் காம்பனண்ட்லேயே வச்சுக்கலாம். அதனால் Ctrl+Z கொடுத்து ரீநேம் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஹோம் காம்பனண்ட் போய்க்கலாம். ஹோம் காம்பனண்ட்டில் ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த மெத்தட் வேணால் ஆப்பில் போய் டைரெக்டாக நம்ம ஒரு லிங்க் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். லிங்க்கும் வந்து சேமஸ் அப்படியே ரியாக்ட் ரவுட்டர் டாம் இந்த இந்த லைப்ரரி இருக்கு இல்லையா, ரியாக்ட் ரவுட்டர் டாம் இந்த லைப்ரரியிலேருந்து தான் லிங்க்குமே வரும். சரிங்களா, அதுக்காக லிங்க் அப்படிங்கிற டேக் நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஓகே, ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. அதில் 2ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இது ஈக்குவல் டு கோட்ஸுக்குள்ளே தான் கொடுக்கணும். கோட்ஸுக்குள்ளே ஸ்லாஸ்ன்னு மட்டும் கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம இங்கே ஸ்லாஸ்ன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காம்பனண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த காம்பனண்ட் வந்து இங்கே ஒர்க் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஓப்பன் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹோம்னு கொடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து ஹோம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணோன்னே இது வந்து இந்த லிங்க்குங்கிறது ஒரு பட்டனாக தான் இங்கே வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த லிங்க் ஹோம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே ஹோம் பேஜ் போகணும். அதே மாதிரி அபோட்டுக்கும் காண்டாக்ட்டுக்கும் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அபோட் கிரியேட் பண்ணிச்சு, காண்டாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஒவ்வொரு பட்டனையும் கிளிக் பண்ணையில் ஒவ்வொரு பேஜுக்கு அதோட ஒரிஜினல் பேஜுக்கு போகணும். அதுக்கு முன்னே நான் ஹோம் பேஜுக்கு போய் இதை இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணி H1 டேக்கை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு H1 டேக். இது அபோட் பேஜ். நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் பேஜ். இது வந்து காண்டாக்ட் பேஜ்னு கொடுத்துருக்கோம். இங்கே கொடுத்த லிங்க் வந்து எந்த பேஜ் போனாலும் மேலே டாப்பில் வந்து வியூ ஐடி இருக்கும், விசிபிளாகவே இருக்கும். இது வந்து லைக் ஒரு நேவ் பார் மாதிரியே ஒர்க் ஆகும். நேவ் பாருக்கு நம்ம இதுக்கு முன்னே பார்த்த HTML CSS எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னு ஆங்கர் டெக் யூஸ் பண்ணுவோம். ஆங்கர் டெக்கில் தான் ஹச்ரப்புங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபைலோட பாத்தையும் கொடுத்து நேவிகேட் பண்ணுவோம்.
இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து லிங்க்ங்கிற டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஹச்ரப் வந்து இங்க யூஸ் ஆகுது. அதுக்கு பதிலா தான் இந்த லிங்க் டேக். ஓகே. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஆல்ரெடி ரன்ல தான் இருக்கு. இப்போ ப்ரௌசர் போய்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே. சம் எரர். கேப்சர் அண்ட் ஃபினிஷ். ஓகே. இங்க என்ன எரர் வரும்னு சொன்னா, ஒரே ஒரு ப்ரௌசர் ரவுட்டர் இருக்கு இல்லையா? ப்ரௌசர் ரவுட்டருக்கு அடுத்து தான் வந்து நாம வந்து கால் பண்ணியிருக்கோம். அ அடுத்து தான் கால் பண்ணணும். ஆனா நம்ம வந்து கால் பண்ணியிருக்கிறது இப்போ வந்து ப்ரௌன்ஸ்குள்ள கால் பண்ணியிருக்கோம். அந்த மாரி கால் பண்ணா லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. இதுவும் வந்து ஒரு பேரண்ட்டோட டைரக்ட் சைல்டு தான். அந்த மாரி வந்து கால் பண்ணியிருக்காங்க. அதனால கோடிங் போய் அந்த கோட் மட்டும் மாத்திக்கலாம். இந்த லிங்க் டேக் எல்லாமே டைரக்ட் சைல்டு. அதனால இந்த மாரி பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ரவுட்டருக்கு அப்புறம் குடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌசர் போய் பார்க்கலாம். ஓகே. ரெஃப்ரெஷ் பண்ண உடனே கட் அவுட் ஆகுது இல்லையா? ஹோம் பேஜில் தான் இருக்கும். அதனால எந்த ஒரு இது வரல. அபவுட் பேஜ் கொடுத்தோடனே இங்கே அபவுட் வரும் பாருங்க. நம்ம அங்கே இதில் ஆப்பில் வந்து ஸ்லாஸ் அபவுட்னு கொடுக்கணும் இல்லையா? அபவுட் பேஜை கிளிக் பண்ண உடனே அபவுட் வந்து இந்த யூஆர்எல் வந்து மென்ஷன் ஆகும். இந்த இந்த யூஆர்எல் பார்த்து கொடுக்குறது ஃபுல்லாகவே இந்த ப்ரௌசர் ரவுட்டர் தான். நம்ம காண்டாக்டை கிளிக் பண்ணால் காண்டாக்ட் வந்து அபவுட் ஃபுல்லாக காண்டாக்ட் வந்துடும். வருதுங்களா? ஒவ்வொரு பேஜும் டைரெக்டாக நேவிகேட் ஆகும். இந்த ரவுட்டர் டேமோட பர்பஸ் இந்த யூஆர்எல்லை மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ம், ஒரு மல்டிபிள் பேஜையும் சிங்கிள் பேஜா வந்து நேவிகேட் பண்றது தான். ஓகே. இப்போ இதுக்கு வந்து ஒரு டிவ் செட் பண்ணி கூட பண்ணலாம். அதுவும் தப்பு கிடையாது. டிவ் செட் பண்ணி ஒரு நேவ் பாரா கூட கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்றேன். டிவ்வுக்குள்ள அதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு சைல்டு ஸ்டைல் கொடுக்கலாம். ஸ்டைலில் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே. கேப் கொடுத்துக்கலாம். கேப் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். 20 பிக்சல். ஓகே. இது வந்து என்ன எரர் வரும்னு சொன்னா, நம்ம வந்து இங்க வேல்யூ பாஸ் பண்றோம் இல்லையா? வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா தான் பாஸ் பண்ணணும். இங்கேயும் சரி, இந்த ஃப்ளக்ஸும் சரி. ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் கமா கொடுத்துக்கலாம். ஓகே. மார்ஜின் டாப்ல வந்து ஒரு 20 பிக்சல் எடுத்துக்கலாம். இப்போ போய் பார்த்தோம்னு சொன்னா, ப்ரௌசர் போய் பார்த்தா ஒரு நேவ் பாராவே கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நேவிகேட். நேவிகேட் பற்றி பார்க்கலாம். நேவிகேட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அதுவும் ப்ரௌசர் ரவுட்டர் இருக்கு இல்லையா? இதே மாதிரி ஒரு ஒரு பேஜ் தான். அதுவுமே ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து தான் வரும். ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிற லைப்ரரியிலேருந்து வர பேக்கேஜ் தான். ஓகே. அந்த அந்த அதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த லிங்க் டேக் மாதிரியே தான் பண்ணுவோம். லிங்க் டேக் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். அதே அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் அதுவும் பண்ணுது. லிங்க் வந்து ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைல், அதாவது ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து நேவிகேட் ஆகுறது யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் நேவிகேஷன் பட்டனும் அதே மாதிரி தான் போகும். ஆனால் அது ஒரு ஹூக் மாதிரி யூஸ் ஆகும். எப்படி சொல்றதுன்னு சொன்னால், இப்போ ஒரு போஸ்ட் மெத்தட் இருக்கு இல்லையா? போஸ்ட் மெத்தட் வந்து லைக் சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு போஸ்ட் பண்ண உடனே அந்த போஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் அந்த போஸ்ட்டோட பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த யூஸ் நேவிகேட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னால், டாப் லெவலில் தான் கால் பண்ணும் அது. அதை கான்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதை யூஸ் நேவிகேட்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே. நேவிகேட்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட்னு சொல்லிட்டு அதை கால் பண்ணிக்கலாம்.
யூஸ் நேவிகேட் கால் பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. எங்கேருந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிற லைப்ரரியிலேருந்து அந்த பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ என்னன்னு சொன்னால் இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நேவிகேட் ஆகும்னு சொல்லி கொடுக்குறோம். எங்கள் காண்டாக்ட் பேஜுக்கு காண்டாக்ட் பேஜ் நேவிகேட் ஆகி இங்கே வரணுன்ற மாதிரி கொடுக்கலாம். அதுக்கு இந்த ஹோம் பட்டனுக்கு அப்புறமா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பேன், நேவிகேட். ஓகே, நேவிகேட்னு சொல்லி கொடுக்குறோம். நேவிகேட்னு கொடுத்து பேரந்தசிஸ்குள்ளே கோட்ஸுக்குள்ளே இந்த ஸ்லாஸ் மட்டும் கொடுக்குறோம். இந்த ஸ்லாஸ் கொடுத்தா என்ன ஆகும் சொன்னால், இந்த ஸ்லாஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஹோமோடது. இந்த ஸ்லாஸ் யூஸ் பண்ணால் ஆல்ரெடி இது வந்து ஹோமுக்கு தான் நேவிகேட் ஆகுது. மறுபடியும் ஹோமுக்கே போக வேணாம், எனக்கு வந்து காண்டாக்ட் டீட்டெயிலும் வந்து இந்த ஹோம் பேஜில் தெரியணும் அப்படின்றது மாதிரி. அதுக்காக காண்டாக்ட்னு சொல்லி கால் பண்ணிக்கிறேன். ஓகே, காண்டாக்ட் கால் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ரௌசர் போகிறேன். இப்போ காண்டாக்ட் பேஜில் இருக்கு. ஓகே, யூஸ் நேவிகேட் மேபி யூஸ்டு ஒன்லி இன் ரவுட்டர். ஓகே, ரவுட்டருக்குள்ளே யூஸ் ஆகுமா, அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து எடுத்துட்டு பட்டன் கிளிக் ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த பட்டனில் ஒரு ஆன் கிளிக் ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஆன் கிளிக்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் தான். ஆன் கிளிக்கில் ஒரு ஆப்ஷன் அதில் கேர்லி பிரேசஸ் போட்டு இப்போ வந்து நேவிகேட் வந்து கால் பண்ணுறேன். நேவிகேட் பிரேசஸ்குள்ளே கோட்ஸ்குள்ளே ஸ்லாஸ் அபவுட் வேணால் காண்பிக்கலாம். ஓகே, இப்போ ஒர்க் ஆகுமான்னு பார்க்கலாம். இப்போ போயிடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகுது. அது கன்சோல் போய் பார்க்கலாம். NPHR use navigate may be used only in the context of the router. சேம் எரர் தான் வந்து இந்த டைப்லையும் வந்து அது யூஸ் ஆகும். இப்போ இந்த மெத்தடும் ஒர்க் ஆகலை. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது என்னன்னு சொன்னால், மறுபடியும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன், VS கோட் போய்க்கலாம். இதில் என்னன்னு சொன்னால், ப்ரௌசர் ரவுட்டருங்கிறது ஒரு இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாமோட ஒரு மெயினான ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்குள்ளே இருந்து வர்றது தான் லிங்க் பேக்கேஜும் சரி, நேவிகேட் பேக்கேஜும் சரி. ஒன்றுக்குள்ளே ஒன்று, அதாவது ஒரு பேக்கேஜுக்கு அப்புறம் ஒரு பேக்கேஜ் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்காக இந்த பட்டனை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு கோடை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, ஹோமில் போய் கொடுக்கலாம் அந்த பட்டனை. நெக்ஸ்ட் H1க்கு அப்புறம் ஒரு பட்டன் கொடுக்கலாம். இந்த பட்டனில் வந்து நேவிகேட் ஆகி காண்டாக்ட் பேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கோட்டு காண்டாக்ட்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து யூஸ் நேவிகேட் வந்து கால் பண்ணிக்கலாம். அது கால் பண்ணாதே ஒர்க் ஆகும். கான்ஸ்ட் நேவிகேட் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் நேவிகேட் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாம்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜ்லேருந்து அந்த லைப்ரரியிலேருந்து யூஸ் நேவிகேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரௌசர் போய்க்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். Navigate may be used only in the context. ஓகே, இப்போ VS கோட் போகிறோம். போய் கமெண்ட் பண்ணிக்கலாம்.
ப்ரௌசரில் வந்து என்ன எரர் வந்துச்சுன்னா, இந்த நேவிகேட்டுங்கிற நேம் வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு ப்ராஜெக்ட்லன்ற மாதிரி தான் வந்துச்சு. அதுக்காக நான் அந்த நேமை வந்து கமாண்ட் பண்ணிக்கிறேன். இதே நேமில் தான் ஹோம் காம்பனெண்ட்டில் நேவிகேட்டுங்கிற பேரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ ப்ரௌசர் போய் பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ கரெக்டாக ரன் ஆகுது. ஹோம் பேஜில் இருக்குது. கோ டு காண்டாக்ட்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் காண்டாக்ட் பேஜ் போயிடுது. மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துக்கலாம். அபவுட் பேஜ், காண்டாக்ட் பேஜ், இப்போ ஹோம் பேஜில் கோ டு காண்டாக்ட். இந்த மாதிரி மல்டிபிள் பேஜ் கொடுத்துக்கலாம். லைக் இதுலேயே ஒரு 3 இது காப்பி பண்ணியிருக்கேன். இதில் அபவுட் பேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே 2 போதும். அபவுட் பேஜ் கொடுத்துக்கலாம். ஹோம் பேஜ்லேருந்து எல்லா பேஜும் போகிறது மாதிரி. இங்கேயும் கோ டு அபவுட்னு சொல்லி மாற்றிட்டேன். இப்போ ப்ரௌசர் போகிறோம். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். ஹோம் பேஜ், கோ டு காண்டாக்ட் கொடுத்தா காண்டாக்ட் பேஜ் போகும். ஹோம் பேஜ் போயிட்டா கோ டு அபவுட் கொடுத்தா அபவுட் பேஜ். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து இந்த நேவிகேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது. இந்த பேக்கேஜ் வந்து இந்த நேவிகேட் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை வந்து நேவிகேட் தான் பண்ணுது. லிங்க் கிடையாது. லிங்க் வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகும். ரீலோட் ஆகாது, ரீலோடும் ஆகாது. அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் நேவிகேட்டும் பண்ணுது. சரி ஓகே. இவ்வளோ தான் ரியாக்ட் ரவுட்டர் டாமு. அதோட அந்த ரியாக்ட் ரவுட்டர் டாமுங்கிற லைப்ரரியில் இருக்கிற லிங்க்கு அண்டு நேவிகேட்டு, ரவுட்டிங் இந்த கான்செப்ட் ஃபுல்லாக இவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபார்மோட வேலிடேஷன் சொல்லி பார்க்கலாம்.